பாஜக தலைவர்கள் பொய்யிற்கும் பித்தலாட்டத்திற்கும் பேர் போனவர்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். மாண்புமிகு அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் நேற்று மாலை சந்தித்தார். நடந்ததை எல்லாம் கேட்டறிந்தார். அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு அன்பார்ச்சுனேட், நடந்தவையாக இருக்கட்டும். ஒரு நல்லாட்சி நடக்கும் பொழுது ஒரு அதிகாரிகள் செய்கின்ற தவறால் ஆட்சிக்கு நற்பெயருக்கு எந்தவித களங்கமும் வரக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நேற்றையோடு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தாகிவிட்டது. இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட அவலங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த குடமுழுக்கு விழாவில் மேனாள் ஆளுநர் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். கோபுரத்தில் மேலே நின்று அவர் குடமுழுக்கில் கலந்து கொண்டார். நான் அவரை வணக்கம் சொன்னேன், என்னுடைய தொகுதிக்கு வந்திருக்கார் என்று. அதிகாரிகள் கவனித்தார்கள். நல்ல அவருக்கு வரவேற்பு கொடுத்து மேலே அழைத்து சென்று அதையெல்லாம் மாற்றுக்கிறது எனக்கு இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு, சிறப்பு வழியில் நான் போனோன்ட்டு காத்திருந்ததாகவும் சிறப்பு வழி கதவை திறக்கலையாம், அதனால் நான் போயிட்டாவும் சொல்கிறாங்க. பாஜக தலைவர்கள் பொய்யுக்கும் பித்தலாட்டத்திற்கும் பேர் போனவர்கள் அடிக்கடி சொல்லுவேன். இந்த சிறப்பு வழியை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ஆணையிட்டு எடுத்து எத்தனையோ வருட காலங்கள் ஆயிடுச்சு. யாருக்கும் சிறப்பு தரிசனம் கிடையாது. இது அம்மையார் உள்வாங்கிக்கணும். நான் பொதுவாக என்னுடைய தொகுதியாகட்டும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே ரொம்ப எளிமையாக மக்களாக தான் இருக்கிறவன். இந்த சிறப்பு தரிசனம் இதுக்கெல்லாம் போர்வம் கிடையாது. என்ன சொல்ல போனால் கூட்டமாக இருந்தால் அவங்கள அனுமதிங்கன்னு சொல்லக்கூடியவன். அதனால் தொடர்ந்து பாஜக தலைவர்கள் உண்மைக்கு புறம்பாக இந்த ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தில் பொய்யும் புரட்டும் அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் விலகி வரணும். இதை கூட புரிதல் இல்லாமல் இவங்க ஒரு ஆளுநராக இருந்தவங்க இப்படி பேசலாமா? எந்த ஆலயத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு கோவிலில் விஐபி தரிசனம் இருக்குது? அதெல்லாம் எடுத்து எவ்வளோ காலமாகி போச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசணும். சகதி வாரி இறைக்கணும், பழிய போடணும், ஏதாவது ஒன்று அரசியல் பண்ணணுன்றதுக்காக எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசுவதை பாஜக தலைவர்கள் தவிர்க்க வேண்டும். ஆதாரபூர்வமாக பேசணும். இங்கே வல்லக்கோட்டம் முருகன் கோவிலில் ஏராளமான சிசிடிவி இருக்குது. ஒரு அடிக்கு ஒரு சிசிடிவி, ஒரு மீட்டருக்கு ஒரு சிசிடிவி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் ஆய்வு பண்ண சொல்லுங்கள். நான் எப்படி நின்றுட்டு இருந்தாங்க, ஏதாவது ஒரு அதிகாரி என்னை கூப்பிட்டு போனாங்களா? இந்த அம்மா பின்னாடி எத்தனை அதிகாரி போனாங்க? நான் மகிழ்ச்சியோடு பார்த்தேன். ரைட், எங்கள் தலைவருடைய மகள், ஒரு கட்சியோட தலைவர் வந்திருக்காங்க, என் தொகுதியில் அவங்களுக்கு சிறப்பு செய்கிறாங்கன்னா எனக்கு அதை விட மகிழ்ச்சி கிடையாது. நான் இவ்வளோ பெருந்தன்மையோடு வந்தேனே, ஒரு வார்த்தை கூட பேசாமல். பத்திரிகையாளர் சந்திப்பில் யார் அந்த விஐபின்லாம் என்ன கேட்டாங்க. யார் அந்த விஐபி? நீங்களும் பார்த்துங்கன்னு. பேரை கூட அந்த அம்மாவுடைய பேரை உச்சரிக்கல எங்கேயும். ஆனால் 2 டெப்டி கமிஷனர், ஒரு ஜாயின்ட் கமிஷனர் கூடவே இருந்து எல்லாம் பண்ணாங்க. நான் கூட ஒரு ஓய கூட கிடையாது. நான் இதை எங்கேயுமே சொல்லலை. ஆனால் இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இதெல்லாம் மறுத்து அளிக்கிற நிகழ்ச்சி. எடப்பாடி பழனிசாமி தொடர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. இதில் பாஜகவை சேர்ந்த எல் முருகன் மற்ற தலைவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அண்ணாமலை இந்த பக்கம் கலந்துக்கல, அந்த பக்கம் செங்கோட்டையன் கலந்துக்கல. அதை விட்டுட்டீங்களே. செங்கோட்டையன் கலந்துட்டாரா? அதுவும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? கொங்கு நாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. கொங்கு மண்டலத்துடைய தளபதியார் எம்ஜிஆர் காலத்தில், அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் செங்கோட்டையன் ஏன் கலந்துக்கல? இது பொருந்தா கூட்டணி. இப்பொழுதும் இல்லை எப்பொழுதும் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு கூட்டணி வைக்கிறாங்களே, இதை எப்படி அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க? அண்ணாமலை அம்மையார் ஜெயலலிதாவை திட்டாத திட்டே கிடையாது, போடாத பழியே கிடையாது. அவர் குற்றவாளி, நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர், அபராதம் கட்டியவர்லாம் வசப்படனார். இது வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவிச்சாரா? மன்னிப்பு கேட்டாரா? எப்படி கூட்டணி வச்சிங்க? அதே மேடையில் அமித்ஷா பக்கத்தில் உட்காந்துருக்க. சரி, இதை விடுங்க. முருகன் மாநாட்டில் தலை கருத்தா திராவிட கழகங்களுக்கு தந்தை பெரியார், அதிமுகவுடைய கொடியிலேயே அண்ணா பெருந்தகையுடைய போட்டோ வச்சிருக்கீங்க. ஆனா 2 பேரையும், தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் சித்தரிச்சு ஒரு மோசமான குறும்படம் ஒன்று போட்டாங்க. உடனே அதுக்கு எதிர்த்து தெரிவிச்சிருக்கணும்ல. இப்ப என்ன சொல்றாரு? நீங்க கூட்டணி வைக்கலையா திமுக? நாங்க கூட்டணி வச்சா என்ன தப்புன்னா? கூட்டணி வச்சாங்க, குறைந்தபட்ச செயல் திட்டங்களோட போனாங்க, கண்டிஷன் போட்டு போனாங்க. பாபர் மசூதியை இடிக்கக்கூடாது, பாபர் மசூதியை பத்தி பேசக்கூடாது, சிறுபான்மை மக்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது, எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த செயல் திட்டத்துக்கு நீங்க தயார்னா கூட்டணி வைக்கிறேன்னு கூட்டணி வச்சாங்க.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆந்திர சட்டமன்ற உறுப்பினரும் நடிகையுமான ரோஜா சாமி தரிசனம் செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆந்திர அரசின் ஆட்சியை கடுமையாக விமர்சித்துள்ளார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் திருவண்ணாமலை. எத்தனையோ வருஷமா வந்துட்டே இருக்கிறோம். நேற்று கூட கிரிவலம் நடந்து பாதையில சுத்தி வந்தோம். அண்ட் இன்னைக்கு காலையில 5 மணிக்கே வந்துட்டோம். அபிஷேகம் தரிசனம் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அண்ணாமலை இப்ப பார்த்தான்னா ஒரு நல்ல எனர்ஜியோட திருப்பி ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு, இப்போ இருக்கிற ஆட்சியில இருக்கிறவங்க கூட ஃபைட் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி வரும், ஒரு சக்தி வரும். கேவலமா இருக்கு. எலெக்ஷன் முன்னாடி ஜனங்களுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி செய்யறது கொடுத்துட்டு அதுக்கு மேல சூப்பர் 6 கொடுக்குறோம், 143 மேனிஃபெஸ்டோல இருக்கிற எல்லாமே கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க, பாதி பேருக்கு கொடுத்து பாதி பேருக்கு எடுத்துட்டாங்க, மற்ற எதுவுமே கொடுக்கல. ஸோ 1 இயர் முடிய போகுது. ஸ்டேட்ல கவர்மெண்ட் இருக்கா இல்லைன்னு தெரியல. அப்போசிஷன் லீடர்ஸ் மேல கேஸ் வச்சு உள்ள வைக்கிறது வேலையா வச்சிருக்காங்க தவிர ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு செய்யணுங்கிறது யாருமே இல்லை. நீங்க பார்த்தாலும் தெரியும், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கேட்டுக்கிட்டு. காந்தி வழி, பெரியார் வழி, அம்பேத்கர் வழி என நமக்கு பல வழிகள் உள்ளன. ஆனால் மாணவர்கள் எப்போதும் கோட்சே கூட்டத்தின் வழியே சென்றுவிடக் கூடாது என மாணவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு பணி என தொடர்ந்து பிஸியா இருந்தாலும் உங்களை போன்ற யங் ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிற போது எனக்கு எனர்ஜி வந்து விடுது. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சினா உடனே நான் ஓகே சொல்லிடுவேன். இங்க உங்களுக்குள்ள உருவாகிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா காலத்துக்கும் தொடரணும். காலேஜ் நட்பு ஓல்டு ஏஜ் வரை உறுதியா இருக்கணும். அது இந்த சமூகத்திலையும் எதிரொலிக்கணும். காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு. மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்தினுடைய வழியில போயிடக்கூடாது. மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய நிலையான சொத்து. அதோட பல்வேறு திறமைகள் கொண்டவர்களாக, நம்பிக்கையும் சமூக அக்கறையும் நிறைஞ்சவங்களாக வளரணும். உங்க காலேஜில் படிச்சு உருவான மாண்புக்குரியவர்கள். ஒருவர் மாண்புமிகு கே.என். நேரு, மற்றொருவர் மாண்புமிகு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். உங்க சீனியர்ஸ் எங்க கேபினெட்ல சீனியர்ஸ். நாளைக்கு உங்கள இருந்து சிலர் கூட இந்த லிஸ்ட்ல வரணும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கலாம். ஓரணியில் தமிழ்நாடு நின்னா தமிழ்நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது. நான் அரசியல் பேசல. மாணவர்களுக்கு நிச்சயம் அரசியல் புரிதல் இருக்கணும்னு பேசுறேன். கல்வி நமக்கு எளிதா கிடைச்சிடல. நம்ம தலைவர்கள் நடத்தின சமூக நீதி போராட்டங்களால கிடைச்சது. இன்னார்தான் படிக்கணும் இருந்ததை மாத்தி இன்னைக்கு எல்லோரும் படிச்சு முன்னேறிட்டு இருக்கிறோம். சமூக நீதி போராட்டத்துடைய பலன்தான் இன்னைக்கு நாம் பார்க்கிற தமிழ்நாடு. மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்க மாணவர்களான நீங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு திரளணும். நல்லா படிச்சு மேலும் உயரணும். அதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் துணை நிற்பான். அடுத்து இளைய சமுதாயத்தை அறிவு சமூகமாக வளர்க்க 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போகிறோம் விரைவில். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.